கூட்டமா கொடிய பிடிச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கத்தான் காசு கொடுத்துத்தான் கூட்டம் சேர்க்குது கட்சி கூட்டம் சேர்க்குது ஆண்ட கடைச்சி மாண்ட கடைச்சி எல்லாம் ஒன்ன சேருது ஊழல் லஞ்சத்தில் ஊறி போனது மடமக்கள் எல்லாம் அதை மறந்து போகுது கொடிய பிடிச்சிட்டு கூட நிக்குது காசுக்காக கொடி பிடிச்சுக்கிட்டு கூட நிக்குது கேவலம் கேவலம் கேவலமடா மனுஷ பய மாறணும் மாறணும் எல்லாம் சுத்தமா மாறணுமடா மக்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா சார்? மக்களுக்காக ஆ மக்கள் மாறணும்னுக்காக மாறணுன்றதுக்காக. ஆமாம், இந்த வாட்டி மாறணும் சார். ஆஹா இந்த வாட்டி மாறணும். இந்த வாட்டி மறுபடியும் ஆ போய் பிரச்சாரம் பண்ணி ஆ அதை செய்யணும் இது செய்யணும் ஆ அதை செய்யணும் இது செய்யணும் மறுபடியும் ஆ தெய்வத்திட்ட கொடுத்துதான் தெய்வத்தையும் மக்கள் தான் சார். ஆ மறுபடியும் அதை செய்யற இது செய்யற ஏமாந்து மறுபடியும் ஓட்டு போறாங்க பாருங்க. ஆமா, அதுதான் கூடாது. இந்த வாட்டி வந்து ஆ உங்களுக்காக நேர்மையாக உழைக்கக்கூடிய நான் வந்திருக்கிறேங்க. எனக்கு ஆத்தா அனுப்பிச்சுக்கிறேன் போடான்னு மேலப்பட்ட போடான்னு இந்த ஒரு தொகுதியை பண்ணிட்டு வச்சிங்களேன். இதை பார்த்து மற்ற தொகுதி நல்லா இருக்கு. நீங்க சுத்தம் சுந்தரராஜன் தானே? ஆமா சார், ஆமா. இப்படி குப்பையில உருள்றீங்க, சுத்தம் இல்லாம இருக்கீங்களே. ரோடு சுத்தம் சுத்தம் இல்லாம இருந்துட்டு இந்த மக்களை சுத்தப்படுத்தணும் தான் சார் இந்த வேண்டுதல். அப்படியா? ஆமா சார், நான் எப்படி போனா போறேன் சார். இந்த மாதிரி யாராவது பண்ண சொல்லுங்க சார். யாரும் பண்ண மாட்டாங்க. யாராவது இந்த மாதிரி ஓட்டுக்காங்க சார். யாரும் பண்ண மாட்டாங்களாமா? மக்கள் செய்யறாங்க. இல்ல இப்படி பண்ணா ஓட்டு போட்டுருவாங்களா? நம்ம நம்பிக்கை நினைக்கிறோம். அவங்க சிங்கப்பூர் ஆக்குறேன். எனக்கு சிங்கப்பூர் ஆகணும் சார். பழைய பாண்டிச்சேரி ஆகணும் சார். எங்க பார்த்தாலும் மது, எங்க பார்த்தாலும் கஞ்சா, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கெட்டு போச்சு. பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியும். நான் அழுக்கானாலும் பரவாயில்ல சார், மக்கள் நல்லா இருக்கணும் சார், சுத்தமாகணும். ஆமாம் சார், வருமானமே இல்லாமல் தவிக்கிறாங்க சார் மக்கள். ஒரு தடையும் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் தான் நல்லா முன்னேற்றத்துக்கு போகிறாங்க. நான் மோலாப்பட்டை என்ன ஆக்கி பாடுறோம். இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நல்லா அழுத்தமாக போடுங்க சார். பண்ணுங்க, நம்ம கையில் தான், நம்ம விரலில் தான் இருக்குது. இந்த வாட்டி போடுங்க. குப்பை தொட்டி 13 நம்பர் வாங்கிக்கணும். குப்பை தொட்டில் போடாதான் சுத்தமாகும். ஊர் சுத்தமாகனா குப்பை தொட்டில் போடுது. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம்.